டெல்லியில் நம்ம கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம் NA7 சொல்லியிருக்கோம். செடியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3, 6, 11 கம்ப்ளீட்டாக விவசாயமே செய்யாமல் ஃபுல்லாகவே மண்ணில் விட அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பலப்பயிர் சாகுபடி பற்றி சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்திலேருந்து இங்கே ஒரு ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 900 ரெட் டைமண்ட் கொய்யா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 நெல்லி, தென்னை ஒரு 400, சாத்துக்குடி ஒரு 500, ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் ஃபார்மாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஏக்கர் வரைக்கும் நம்ம நிறுவனத்துடைய கண்ட்ரோலில் ஃபார்ம் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீல்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த ஃபீல்டில் நம்ம இப்போ முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கமர்ஷியல் பிளான்டேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன செடிகள் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளால் பெரிய செடி நம்மளால் பட்ஜெட்லேயும் வாங்கி வைக்க முடியாது. சின்ன செடியை வைக்கும்போதே நம்மளுக்கு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடவு பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் தான் ஆகுது. இப்போ இந்த செடியிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து 2, 3, 4, 5, 6 பிஞ்சுகள் வரைக்குமே டெவலப் ஆகிருக்குது. 6, 7 பிஞ்சுகள் வரைக்குமே டெவலப் ஆகிருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்சதுலேருந்து நம்மளுக்கு பிஞ்சு காய்கள் வர ஆரம்பிக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காய்களோட தரோம் செடிகளோட தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன செடிகள் வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். பிளான்டேஷன் பண்ணும்போதும் செடிகளுடைய க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நடவு செஞ்சு உங்களுக்கு கரெக்டாக 2 மந்த் தான் ஆகுது. எடுத்துக்காட்டு இந்த செடியிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3, 6, 11, 15, 20 பிஞ்சுகள் இருக்குது இந்த செல்லையே. கரெக்டாக நடவு பண்ணி 2 மந்த் ஆகுது. இது ஜப்பானீஸ் ரெட் டைமண்ட் கொய்யா. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவு முறையில் இந்த ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அடியும் இந்த ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அடியிலையும் இந்த ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா 10 அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சுருக்காங்க. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் ஒரு 100 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஃபார்ம் கிடையாது. ஃபுல்லாகவே எம்டி பிளேஸு. இருந்தாலும் இது புதுசாக லேண்டு வாங்கி இந்த லேண்டை வந்து ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி எல்லாமே அதிகமாக விவசாயம் பண்ணாத இடம் தான். அதனால் அந்த இடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு க்ரோத் வந்துருக்குது. எல்லா செடிகள்லையும் பார்க்கலாம். எல்லா செடிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சுகள் வந்துருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம ரெட் டைமண்ட் இங்கே 1000 செடி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக நெல்லியில் நம்ம கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம் NA7 சொல்லியிருந்தோம். NA7 கிட்டத்தட்ட இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 600 நெல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு 5 வகையான வெரைட்டிஸ் வந்து கலந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. நெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேசிங் வேணும் அப்படிங்கிறனால இது 12 அடிக்கு கொண்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நம்ம செடி ஃபுல்லாகவே ஒரு அடியில் கொடுத்தது தான். இதில் நடவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு க்ரோத் வந்துடும். இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பிளான்டேஷனுக்கு சின்ன செடிகள்லாம் பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. 100% கிடையாது. கமர்ஷியல் பிளான்டேஷனுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா சிறிய செடிகளாக தான் நடணும். சிறிய செடிகளாக நடும்போது இந்த மாதிரி ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம லேண்டில் இறங்கும். மேலே க்ரோத்தும் நம்மளுக்கு நல்லா வரும். எடுத்துக்காட்டுக்கு இது சொல்லணும்னா இது ரொம்ப ஒரு மோசமான மண். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக விவசாயமே செய்யாமல் ஃபுல்லாகவே மண்ணை விட வந்து பார்த்திங்கன்னா சல்லி மாதிரி இருக்கக்கூடிய கல் தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடிகள் நல்லா டெவலப் ஆகிருக்குது. இது சின்ன செடிகள் தான். நெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. நம்ம எப்போதுமே விவசாயிகள்கிட்ட பலப்பயிரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து விவசாய கணக்கு பார்த்து நம்ம எழுதி வச்சோம்னா கூட 100% நஷ்டம் வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இதில் வந்து லேபர் மெயின்டெனன்ஸ் கம்மி, இன்புட் செலவு கம்மி, ஒரு ஃபிக்ஸடான நிலையான ஒரு இன்கம் வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு சோளம், மக்காச்சோளம், கடலை, தக்காளி, வெண்டைக்காய் போடும்போது நம்மளுக்கு சரியான விலை கிடைக்கலாம். நிறையா லாஸஸ் வரும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம அதிகமான வேலையாட்கள் செலவு பண்ணியிருப்போம். நிறையா வந்து நம்ம வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிறைய செலவு, உழவு ஓட்டுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து உரம் வைக்கிறதுலேருந்து நிறையா செலவு பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். அந்த 1 இயர் தவிர்த்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்கம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நெல்லியை தொடர்ந்து அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து சாத்துக்குடி கொஞ்சம் பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஏக்கருமே நம்ம கண்ட்ரோலில் தான் ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இந்த மாதிரி ரகங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது விவசாயி அவங்களுடைய நல்ல விவசாயம் இருந்த பூமின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ட்ரையாக சல்லி கல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் தான். இந்த மண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயி ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டு டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படக்கூடிய விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஃபீல்டையும் மண்ணையும் வந்து பார்த்துட்டு ஆலோசனை தர எங்களுடைய டீம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய சர்வீஸ் வந்து
நியூ ஃபார்ம் கிரியேஷன் பண்ணுறது, நியூ ஃபார்ம் டெவலப் பண்ணுறது, புதிய ரகங்களை டெவலப் பண்ணுறது, விவசாயிகளுக்கு அதிகமான இன்கம் எடுக்கக்கூடியது. இந்த வகையில் தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஃபீல்டை வந்து பார்த்துட்டு ஆலோசனை தர ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.